கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை இந்த நாளிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 31ஆம் தேதி மே மாதம் 2025 ஆண்டு இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் இந்த நாட்களில் நிற்கிறோம். இந்த கடைசி நாள் வரையும் தேவரீர் இந்த 5 மாதங்களும் கண்ணின் மணி போலங்களை பாதுகாத்து வழிநடத்தி 6வது மாதத்துக்குள் நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்ம கொடுக்குற அருமையான வாக்குத்தத்தம் சங்கீதம் 3வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினவர், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சல்களின் ஆடுகளுமாயிருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், முதலாவதாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கே நாங்கள் அவர் மேய்ச்சல்களின் ஆடுகளாகவும் ஜனங்களாகவும் இந்த நாட்களிலே இருக்கிறோம் என்பதைத்தான் பரிசுத்த வேதாகவும் இந்த நாட்களிலே நமக்கு தெளிவாக இந்த நாட்களிலே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, 5 மாதங்கள் கண்ணின் மணி போல் பாதுகாத்து இந்த 6வது மாதத்துக்குள் நடத்தி வருகிற தேவனை நாங்கள் முதலாவது அவரே தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இங்கே இந்த நாட்களில் இந்த சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால் இந்த வேத பகுதியில் நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அவரே இந்த நாட்களிலே பாருங்கள் நம்மை உண்டாக்கினவர் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் தெளிவாக இந்த நாட்களிலே அறிந்து கொள்ள வேண்டும். 3வதாக அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சல்களின் ஆடுகளுமாய் நாங்கள் இருக்கிறோம் என்பதை, இந்த 3 காரியங்களை இந்த சங்கீதம் 100வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அவரே தேவன் என்று நாங்கள் அறிகிற வேளையிலேயே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை, ஒரு திருப்பத்தை, ஒரு விடுதலையை இந்த நாட்களில் கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இன்று நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் அவருடைய ஜனங்கள் என்று நமக்குள்ளே ஒரு அறிவு இந்த நாட்களிலே வருமாயிருந்தால் நாங்கள் அவரே தெய்வம் என்று சொல்லி அறிந்து கொள்ளக்கூடியவர்களாயிருப்போம். இன்றைக்கு அநேகர் ஆண்டவர் இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டமாக இந்த நாட்களில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே அவர்கள் இந்த நாட்களிலே கிறிஸ்துவை தெய்வமாக இந்த நாட்களிலே ஏற்றுக்கொள்வதும் இல்லை என்பதை இன்றைக்கு இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே இந்த உலகத்திலே அநேக நெருக்கங்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள் மத்தியிலே இந்த நாட்களில் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் தேவனை அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே வருமா இருந்தால் அந்த வாழ்க்கை இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு செழிப்பை காணக்கூடியதாக இருக்கும். நம்முடைய கர்த்தர் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற வேளையிலே அவர் ஒரு செழிப்பையும், ஒரு சமாதானத்தையும், ஒரு விடுதலையும், ஒரு சந்தோஷத்தையும் தர வல்லவராயிருக்கிறார் என்பதை இந்த வாக்குத்தத்தத்தினூடாக அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களிலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை நாங்கள் சற்று இந்த நாட்களிலே சிந்தித்து பார்ப்போமா இருந்தால் ஆண்டவர் அண்டையிலே நாங்கள் சேருகிறவர்களாக இருப்போம். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களிலே மாறுவதில்லை. அவர் சொன்னால் சொன்னதுதான், சொன்னால் ஆகும், கட்டளையிட நிற்கும் என்று சொல்கிற விதமாக இந்த நாட்களிலே அவருடைய வாக்குத்தத்தங்கள், ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினார். யோசேப்பு கொடுத்த தரிசனங்களை இந்த நாட்களில் நிறைவேற்றினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தங்கள் மூலமாய் அங்கே நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை நிறைவேற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதை முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்படியாக அறிந்து கொள்ளுகிற வேளையிலே அவரை நாங்கள் சொந்த ரிச்சராக ஏற்றுக்கொள்வோம் என்பதைத்தான் இந்த வேதம் இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அவர் அண்டையிலே சேருங்கள். காலம் சமீபமாக அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் அவர் அண்டையிலே சேர்ந்து இந்த நாட்களிலே வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை
நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.